ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற 3 வரிசையாக பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல மிருகர். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 22/5/2024 அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் நரசிம்மருக்கு பானகம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திர பிரிவாக இருக்கும். அதனால் வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது. திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்னாலும், அதை தவிர திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும், அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கிறவாளுக்கும், வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அம்சை பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்களே. ஆனால் இந்த வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை, பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர், அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவர். சனி பகவானின் நட்சத்திரம், அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்றைக்கி சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறையில் தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4ஆவது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து, எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார். ஒரு 9 பிரதட்சணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க, ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்க, ஒரு 9 தோப்புக்கரணம் போடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில், அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க, விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க, அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதமாக. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும்.
இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது உங்களுடைய ராசியில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்றா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். அதாவது ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் அமர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுவோட சம்பந்தத்தை இருக்கிறதுனால அபரிமிதமான திங்கிங் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு. சப்தமத்தில் 3 கிரகங்கள் இருக்குது இந்த வாரத்தில். சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த குரு பகவான் மாறினதிலிருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், உடல்நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இதன் மூலியமாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பண வரவிற்கு நிச்சயமாக கம்மி இருக்காது. பண வரவு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பண வரவும் இருக்கும், செலவுகளும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். எதிர்பாலினத்தவருக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். 6ஆம் இடத்தில் மறைந்த புத பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்தில் 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் 11ஆம் இடத்துல கேது பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார். இருந்தாலும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மதிகாரகன் அவரே 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வரும்பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். நல்ல தூக்கம் இருக்கும். தூக்கம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்தது, தூக்கம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 23ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வரார். ராசியிலேயே வரும்பொழுது 25ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் வரும்பொழுது குருச்சந்திர யோகம் அமையிறது. குருச்சந்திர யோகம் அமையிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு. பௌர்ணமி யோகமும் உங்கள் ராசியில் வரும்போது இருக்குது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 25ஆம் தேதி கார்த்தாலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கட்டும், ரத்த சம்பந்தமான வங்கிகள் இல்லைன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவர்களாக இருக்கட்டும், அதை தவிர மருந்து மாத்திரைகள் விற்கக்கூடிய மெடிக்கல் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு, அதாவது இந்த கேஸ்டிங், ஹோல்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய
இந்த அம்மன் கோயிலுக்கு, முப்பாத்தம்மன் கோயில் மாம்பழத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. அது தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த பிடிவாத குணத்தை நிச்சயமாக கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க கையில். அதை தவிர துவரம் பருப்பு தானம் கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.